டை ஜீரா அப்படிங்கிற இந்த மலையாள படம் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்ஸ்ல ஒன்று. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு கான்ட்ராக்டர் டீ குடிக்கிறதுக்காக டீ கேட்குறாரு. அப்போ அந்த டீயை ஒரு ஆள் எடுத்து வந்து வைக்கிறாரு. அப்போ தவறி அந்த டீ கீழே கொட்டிடுது. டேபிள்ல இருந்து அந்த டீ சொட்டு சொட்டா கீழே கொட்டிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த கான்ட்ராக்டருக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. உடனே அவருக்கு ஃபோன் வருது. ஐயோ! அப்படியா? நான் இதோ கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல கிளம்பி போறாரு. போய் பார்த்தா, அவரோட பக்கத்து வீட்ல எல்லாரும் நின்னு அழுதுட்டு இருக்காங்க. அங்க போலீஸு, ஃபயர்மேன்னு எல்லாருமே இருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஃபயர்மேன்லாம் சேர்ந்து, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட டெட் பாடிய வெளியில எடுத்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட கை தண்ணீல இருந்ததுனால விறைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கை மடியவே மாட்டேங்குது. அந்த பொண்ணோட உடம்பே வெள்ளை கலர்ல மாறியிருக்கு. இத பார்த்து அந்த பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான். இந்த கான்ட்ராக்டர் நெனச்ச மாதிரியே இப்போ ஒரு கெட்டது நடந்துடுச்சு. இப்போ கட் பண்ணிட்டு நமக்கு ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. அவனை காட்டுற ஃபர்ஸ்ட் சீன்லயே அவன் ஒரு பொண்ணோட ஒண்ணா இருக்கான். அவனோட வீட்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். அவனும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் அங்க ஒண்ணா குடிச்சுக்கிட்டு, சிகரெட் புடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் பார்த்தாலே தெரியுது ஒரு பணக்கார வீட்டு பையன், கொஞ்சம் திமிரு புடிச்ச பையன் மாதிரி தான் இருக்கான். அப்போ அந்த பார்ட்டியில இவனோட ஃப்ரெண்ட் இவனை கூப்பிட்டு, "டேய் மச்சான், குரூப்ப பார்த்தியா? சேட்ல கனி செத்துட்டான்னு சொல்லிட்டு வருதுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க கூட ஸ்கூல்ல படிச்ச கனிங்கிற பொண்ணு கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல மெசேஜ் வருது. உடனே அதுக்கு ரோஹன், "என்ன காரணம்? நிஜமாவே செத்துட்டாளா? எதனா சூசைட் நோட் எதனா எழுதி வச்சிருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காரணம் தெரியல. ஆனா நாளைக்கு நம்ம போய் பார்க்கணும்" அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ரோஹன் உடனே ஒரு மாதிரி ஆயிடுறான். மறுநாள் காலையில தூங்கி எழுந்து அவன் ஃபோன பார்க்கறான். பார்த்தா அதுல இவனும் கனியும் ஒண்ணா இருக்கா மாதிரி பெட்ரூம் ஃபோட்டோலாம் இருக்குது. இப்போ செத்துப்போன கனியோட வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக இவனும் அவன் ஃப்ரெண்டும் போறாங்க. அங்க கனியோட வீட்டு வாசல்லே கான்ட்ராக்டர் இருக்காரு. அவரு இவங்கள பார்த்து, "நீங்க கனியோட ஃப்ரெண்ட்ஸா? என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரோஹன், "நான் ஆர்க்கிடெக்ட்டா இருக்கேன். சங்கர் அசோசியேட்ஸ்" அப்படின்னு சொல்றான். "சங்கர் அசோசியேட்ஸா? சங்கர் சார் உங்களுக்கு எங்க அப்பா" அப்படின்னு சொல்றான். "ஓ! அப்படியா? எனக்கு அவர தெரியும். நான் ஒரு 2, 3 வாட்டி அவர பார்த்துருக்கேன். இப்ப சார் எப்படி இருக்காரு?" அப்படின்னு கான்ட்ராக்டர் விசாரிக்கிறாரு. அவரும் அதே ஆர்க்கிடெக்சர் ஃபீல்ட் அப்படிங்கிறதுனால அவர் இவன்கிட்ட விசாரிக்கிறாரு. இப்ப ரோஹனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கனி வீட்டுக்குள்ள போயிட்டு துக்கம் விசாரிக்கிறாங்க. அப்போ மேல கனியோட ரூம்க்கு ரோஹன் போறான். அங்க போனா கனியோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அவளோட ஃபோட்டோலாம் இருக்கு. கனி ஒரு கிளாசிக்கல் டான்சர். அங்க கனியோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல அவ யூஸ் பண்ண ஹேர் கிளிப்லாம் இருக்கு. அதுல ஒரு கிளிப்ப இவன் அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டே பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிடுறான். அவங்க மாடியில போயிட்டு கனியோட தம்பி கிரண் கிட்ட பேசுறான். கனியோட தம்பி கிரண் பார்க்கறதுக்கே மனநோயாளி மாதிரி இருக்கான். ரோஹன் கிரண் கிட்ட போயிட்டு, "அக்கா உன்கிட்ட எதனா சொன்னாளாடா? உன்கிட்ட பர்சனலா எதனா சொன்னாளா?" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டு பார்க்குறான். அவன், "நானும் அக்காவும் அவ்வளவா பேசிக்கவே மாட்டோம். அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன் இப்படி பண்ணாலே தெரியல" அப்படின்னு சொல்லிடுறான். கிரண் உடனே, "சரி உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்றான். "எனக்கு ஒண்ணும் இல்லண்ணா. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஒண்ணு, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது" அப்படின்னு சொல்றான். "என்னண்ணா, நான் தான் அக்கா கிணத்துக்குள்ள கிடந்தத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு அந்த வீட்டு ஜன்னல தொறந்தாலே அந்த கிணறு தான் அங்க இருக்குது. எனக்கு அத பார்க்கும்போதெல்லாம் கிணத்திலிருந்து அவள வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா, அவளோட அந்த முகம் வெள்ள கலர்ல மாறுனவளோட அந்த முகம் தான் என் கண்ணு முன்னாடி நிக்குது. அத நினைச்சாலே பயமா இருக்குங்கிறான். இப்ப ரோஹன் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஆனா அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் தனியா போல. அவன் பின்னாடியே யாரோ அவன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. இவன் குளிக்க போகும்போது அவன் பாக்கெட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளில போடுறான். அப்ப கனி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த ஹேர் கிளிப்ப அவன் வீட்டு டேபிள் ட்ரால போட்டுடுறான். இப்போ இவன் நைட்டு வீட்ல தனியா தூங்கிட்டு இருக்கான். அப்ப தூங்கும்போது திடீர்னு யாரோ அங்க நடந்து போற மாரி இவனுக்கு சவுண்ட் கேக்குது. கால் நடக்கும்போது வர சலங்க சத்தம் கேக்குது. அங்க வேற யாரோ ஒருத்தங்க இருக்கா மாதிரியே இவனுக்கு இருக்கு. இவன் வீட்டு ஜன்னல் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. ஆனா அங்க போய் பார்க்கும்போது யாருமே இல்ல. ஹால்ல ஏதோ சத்தம் கேக்குது. அங்க போய் பார்த்தா அங்கேயும் யாரும் இல்ல. ஆனா இவனுக்கு மட்டும் அந்த சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அடங்கிருது. இவனும் சரி ஒண்ணும் இல்லன்னு சொல்லி விட்டுடுறான். இப்ப மறுநாள் நமக்கு அந்த கான்ட்ராக்டர காட்டுறாங்க. அந்த கான்ட்ராக்டரோட அம்மாக்கு உடம்பு சரியில்ல. இவரு போயிட்டு அந்த கான்ட்ராக்டரோட அம்மாக்கு கால்ல எண்ணெய் தேய்ச்சு விட்டுட்டு இருக்காரு. அப்ப அவங்க அம்மா கேட்கறாங்க, "உனக்கும் இருமல் வந்துகிட்டே இருக்கு. நீ இந்த வேலைய விட. இந்த கான்ட்ராக்ட் வேலை செய்றதுனால தானே அந்த சிமெண்ட், டஸ்ட் இதுல உனக்கு இருமல் வருது. உன் உடம்புக்கு ஆபத்து வராம வேற எதனா வேலை பாருப்பா. அப்பா மாதிரி பாருப்பான்னு" அவங்க அம்மா சொல்றாங்க. இவன் அதுக்கு, "நானும் அப்பா மாதிரி மந்திரம், மாந்திரீகம், பூஜைன்னு சுத்திட்டு இருந்தேனா சம்பாரிக்க முடியாதும்மா. அப்பா அப்பவே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாருன்னா, இப்ப நான் நல்லா இருந்திருப்பேன்ல. நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா, "பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நீ சொன்னல்ல. இத நீ அப்பவே சொல்லியிருந்தீன்னா, அந்த பொண்ணோட சாவ நம்ம தடுத்திருக்கலாம். கடைசியில பாத்தியா, உனக்கு தோணுன மாதிரியே நடந்துருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு தோன்றதெல்லாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் எப்படிம்மா தெரியும்? இது ஒருவேளை உங்க அப்பா உனக்கு குடுத்த வரமா இருக்கும்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த கான்ட்ராக்டர் ஏதோ மந்திரம், மாந்திரீகம்லாம் பண்ற வம்சாவளியில வந்தவரு போல.
இப்ப கட் பண்ணிட்டு ரோஹன காட்டுறாங்க. ரோஹனும் அவன் ஃப்ரெண்டும் எப்பவும் போல டர்ஃப்ல விளையாடிட்டு ரோஹன் வீட்டுக்கு போறான். அன்னைக்கு நைட் அவன் வீட்ல தூங்கும்போது திடீர்னு அவன் பெட்டுல பக்கத்துல யாரோ படுக்கிற மாதிரி அவனுக்கு இருக்கு. உடனே பயந்து போய் எழுந்துக்கிறான். பார்த்தா அவன் பெட்ல இருந்து யாரோ எழுந்துக்கிறது நல்லா தெரியுது. ஆனா ஆள் மட்டும் அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் பெட்ட விட்டு யாரோ எழுந்துக்கிற மாரி அந்த பெட்ஷீட் அசையிறது அப்படியே அவன் கண்ணுக்கு தெரியுது. பயந்து போய் கதவ மூடிட்டு வெளியில ஓடிடுறான். அந்த கதவுல காத வச்சு கேட்டா, உள்ள கொலுசு போட்டுக்கிட்டு யாரோ நடக்கிறது அவனுக்கு நல்லா கேட்குது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம ஹால்ல வந்து சோஃபாலயே உட்காந்துக்கிறான். இப்ப அவனுக்கு அவன் வீட்ல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. நாள் ஃபுல்லா அதையே யோசிச்சுட்டு நடந்துட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் கனியோட அம்மா கிட்ட அவங்க அப்பா போய் ஆறுதல் சொல்றாரு. "படுத்துக்கிட்டே இருக்காதம்மா, உடம்பு சரியில்லாம போயிடும்ங்கிறாரு." கனி இல்லாதத என்னால நம்பவே முடியல. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா? கனி நம்மள விட்டு எங்கேயுமே போல. அவ இங்க தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கட் பண்ணா இங்க மறுபடியும் ரோகன காட்டுறாங்க. ரோகன் அவங்க வீட்ல தனியா இருக்கான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த டப்பாவோட மூடி தானா பறந்து போய் கீழ விழுது. இவன் பொறுமையா அத எடுக்க போறான். அப்போ யாரோ பின்னாடி இருந்து இவன் சட்டைய புடிச்சு தர தரன்னு இவன அந்த வீடு ஃபுல்லா இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவம் இவன் கூட சண்டை போடுது. இவன கடிச்சு வைக்குது. இவன் கழுத்த புடிச்சு நெரிக்குது. இவன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனா இவனால தப்பிக்கவே முடியல. கடைசியில படிக்கட்டு மேல இருந்து இவன கீழ தள்ளி விட்டுருது. செத்துப்போன கனி கிணத்துல மிதந்துகிட்டே இருந்து ரோஹன் இவன கூப்பிடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு இவன் சோஃபால இருந்து எழுந்துக்கிறான். பார்த்தா இவனோட வேலைக்கார அம்மாவும் செக்யூரிட்டியும் நின்னுட்டு இருக்காங்க. "ஐயா, நீங்க படிக்கட்டுல இருந்து கீழ விழுந்துட்டீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க அப்பாக்கு கால் பண்ணிட்டேன்யா" அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்றாரு. "யார கேட்டு நீ அப்பாக்கு கால் பண்ணடா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, "ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறான். 2, 3 நாளா அங்க பேய் வரும்போதெல்லாம், அது இவன் தலைய தான் வந்து அப்படியே தடவி குடுத்துட்டு போகுது காத்து மாதிரி. இதனாலேயே இவன் கண்ணாடி முன்னாடி போய் நின்னுகிட்டு ஒரு விஷயத்த யோசிக்கிறான். செத்துப்போன கனி இவன் கூட ஒண்ணா இருக்கும்போது, இவன் முடிய அப்படியே கோதி விடுவா. "உனக்கு என் முடினா ரொம்ப பிடிக்கும்ல கனி, இதோ இரு என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிம்மர் எடுத்து அவனே அவன் முடிய ரொம்ப ஷார்ட்டா வெட்டிக்கிறான். இப்ப கட் பண்ணா ரோஹனும், கான்ட்ராக்டரும் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கான்ட்ராக்டர் ரோஹன பார்த்து, "எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க தம்பின்னு?" கேட்கிறாரு. "இல்ல, எனக்கு உங்கள ஒரே ஒரு நாள் தான் பார்த்த ஞாபகம் இருக்கு. ஆனா அன்னைக்கு நீங்க எங்க அப்பாவ தெரியும்னு சொன்னீங்க. அதனால இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும்." கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இவனோட ஸ்கூல் ரீயூனியன் ஃபங்ஷன்ல இவன் கனிய பார்த்தானாம். அப்ப அவங்க 2 பேரும் அப்படியே பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் கனி இவன கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொல்ல பண்ணிக்கிட்டே இருந்துச்சாம். வேற வழி இல்லாம கனியோட கால்ஸு, மெசேஜ் இது எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்றத நிறுத்திட்டானாம். அதுக்கப்புறம் அவகிட்டேருந்து காலு, மெசேஜ் எதுவுமே வரல அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் இத்தன மாசத்துக்கு அப்புறம் இப்ப கனி கிணத்துல விழுந்து செத்துட்டாங்கிற செய்தி கேட்டு மட்டும் தான் நான் அங்க பார்க்க வந்தேன். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை. கனி வந்து இப்ப என்ன பழி வாங்குறா. எனக்கு நல்லா தெரியும். அவ என் வீட்ல தான் இருக்கா. அவளோட கொலுசு சத்தம் எனக்கு கேட்குது. அவளோட பிரசன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. பெட்ல என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியுது. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் உடனே நான் என்னப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. ஏதாவது பண்ணுங்க. உனக்கு தான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சே. அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேசுங்க. அவ ஆத்மா சாந்தி அடையறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. பூஜை பண்ணுங்க. எதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவரு சாதாரணமா ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா 16 நாளு அவங்களோட ஆவி இந்த பூமியவே சுத்தி வரும். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க கூட தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கனி செத்து போய் இதோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அவளுக்கு காரியம் நடக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவளோட ஆவி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு வேலைக்காரங்கிட்ட, "இனிமே இந்த வீட்ல எல்லா லைட்டும் ஆன்லயே தான் இருக்கணும். நானே இந்த வீட்டு வேலைய பார்த்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் இங்க வர வேணாம்னு" வேலைக்காரங்கள அனுப்பிட்டு, செக்யூரிட்டி கிட்ட மட்டும், "நீ மட்டும் கேட்லயே இருன்னு" சொல்லிடுறான். இப்ப அப்படியே ஒரு ஒரு நாளா கடந்து போது. கனிக்கு காரியம் நடக்குது. கனியோட தம்பி தான் போயிட்டு அந்த காரியம் பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கான். தூரத்துல நின்னு ரோஹன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப கனிக்கு காரியம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ரோஹன் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு, இன்னும் அந்த ஆவி அங்க இருக்கான்னு செக் பண்றதுக்கு பெட் மேல பொறுமையா பெட்ஷீட்ட தூக்கி போடுறான். பெட்ட ஆட்டி பார்க்குறான். எதனா சலன சத்தம்லாம் கேட்குதான்னு சுத்தி பார்க்குறான். ஆனா எதுவுமே இல்ல. ஒரு வழியா கனியோட ஆவி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியாயிடுறான். மறுநாளு இவன் கனியோட தம்பிய கூப்ட்டு அவனுக்கு சிகரெட்டு, சரக்கெல்லாம் குடுத்துவுட்டு, "சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போற லைஃப்ல? காலேஜ் முடிச்சுட்டல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமா, வேலைக்கு போணும்" அப்படின்னு சொல்றான். "ஆமா, இனிமே உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இரு நான் ஃபர்ஸ்ட்டு உனக்கு கொஞ்சம் காசு அனுப்புறேன். உனக்கு எதனா தேவைப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்குறான் ஜிபே பண்றதுக்கு. அப்ப அவன் தம்பி திடீர்னு அதுவரைக்கும் சிரிச்சு பேசிட்டு இருந்தவன், "என்ன பார்த்தா ஹெல்ப் கேட்கிற பையன் மாரி இருக்கா? என்ன பார்த்தா உன்கிட்ட ஹெல்ப் கேட்கிற பையன் மாரி இருக்கா? என் மூஞ்ச பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? ஆளாளுக்கு என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? காலையிலேருந்து வீட்லயும் இப்படிதான் உட்காராத, எழுந்துக்காத, அத பண்ணு, இத பண்ணுன்னு எங்க வீட்லயும் என்ன டார்ச்சர் பண்றாங்க. எங்க அக்கா கிணத்துல குதிச்சு செத்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நீ என்னமோ எனக்கு ஹெல்ப் பண்றேன்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். திடீர்னு அழ ஆரம்பிச்சுடுறான். அவன் அழ ஆரம்பிச்ச உடனே அவன அமைதியா உட்கார வச்சுட்டு, ரோஹன் போயிட்டு, "சரி இரு, இரு நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன்னு" போய் ட்ரிங்க ஊத்துறான்.
அப்போ திடீர்னு சலங்க சத்தம் கேட்குது. உடனே ரோஹன் மிரண்டு போய் பொறுமையா திரும்பி பார்க்குறான். பார்த்தா பின்னாடி நிக்கிற கிரனோட சட்டைய தானா யாரோ மேல தூக்குறாங்க. கிரண பில்டிங் மேலேருந்து கீழ தள்ளி விட வைக்க பார்க்குறாங்க. ரோஹன் உடனே கிரண்னு கத்திக்கிட்டு போய் கிரண புடிக்க பார்க்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஆவி கிரண தூக்கி கீழ போட்டுருது. கிரண் கீழ விழுந்ததுல அவன் 2 கால்லயும் எலும்பு உடைஞ்சு, அவன் மண்டை உடைஞ்சு, வாயெல்லாம் ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்குது. ரோஹன் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணா இப்போ கிரண ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அவன் பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க. கையில ரத்த கறையோட ரோஹன் ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ கான்ட்ராக்டர் அங்க வந்து, "நீ இங்க என்னப்பா பண்ற? உன்னை யார் அவன பார்ட்டிக்குலாம் கூட்டு போ சொன்னது? அவனே வந்து போதையில தான் மாடியிலேருந்து கீழ விழுந்தான்னு போலீஸ் சொல்ட்டாங்க. எப்படியோ நீங்க பெரிய இடத்து பசங்க. உங்களலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போங்கன்னு" சொல்லிட்டு ரோஹன அனுப்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ரோஹன் அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஆனா அவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயப்படுறான். அப்புறம் அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு கனியோட ஹேர் கிளிப் எடுத்து பார்த்துட்டு, நடந்த விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பொறுமையா அந்த ஹேர் கிளிப்ப கையிலேயே வச்சு வச்சு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு கரண்ட் போயிடுது. அவனுக்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கு. உடனே அவன் ஒரு ரூமா ஃபோன்ல டார்ச் அடிச்சு போய் பார்க்குறான். பார்த்தா கிச்சன்ல தானா டேப்ல தண்ணி கொட்டிட்டு இருக்கு. கிச்சன்ல பிளேட் எல்லாம் தானா கீழ விழுந்து உடைய ஆரம்பிக்குது. சலக்கு சலக்குன்னு அப்பப்போ சலங்க சத்தம் வேற இங்கேயும் அங்கேயும் கேட்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் கீழ ஹாலுக்கு ஓடி வந்துடுறான். அப்ப அவன் ஹால்ல நின்னுட்டு இருக்கும்போது, சலக்குன்னு பின்னாடி படிக்கட்டுல ஒரு சவுண்ட் கேட்குது. பொறுமையா திரும்பி பார்த்தா, அங்க ஒல்லியா பேண்ட் போட்டுக்கிட்டு, சட்டை இல்லாம, கால்ல 2 சலங்க கட்டிக்கிட்டு, யாரோ ஒரு ஆளோட ஆவி நிக்குது. அது இவன நேரா பார்த்துட்டு, மறுபடியும் திரும்ப அவன் பெட்ரூம்குள்ளேயே போயிடுது. இவன் மிரண்டு போய், அலண்டு போய் அத பார்த்துட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா, மறுநாள் கான்ட்ராக்டர் இவன் வீட்டுக்கு வராரு. கான்ட்ராக்டர் கிட்ட, "இவ்ளோ நேரம் என்ன டார்ச்சர் பண்ணது கனி கிடையாது. இது ஒரு ஆம்பள" அப்படின்னு சொல்றான். கான்ட்ராக்டர், "அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் கேட்கிறாரு. இவனும் கனி இறந்த நியூஸ் கேட்டது, அங்க போய் பார்த்தது எல்லாமே சொல்றான். "கனி வீட்ல எதனா அன்யூசுவலா நடந்ததா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "ஒண்ணும் இல்ல. ஆனா நான் அங்கேருந்து ஒரு ஹேர் கிளிப்ப மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். கான்ட்ராக்டர் யாராவது செத்துட்டாங்கன்னா, அவங்களோட ஆத்மாவ அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச பொருள்லாம் இழுத்து புடிச்சுக்கும். அத போக விடாது. ஒருவேள அந்த ஹேர் கிளிப்னால தான் இந்த பிரச்சனை வருது போல. ஆனா நீ சொல்றா மாரி அது கனியோட ஹேர் கிளிப்பா இல்லன்னா, கனியோட பொருட்கள ரொம்ப புடிச்ச வேற யாரோ ஒருத்தரோட ஆவி தான் அது அப்படின்னு சொல்றாரு. "நீ அன்னைக்கு அவ வீட்ல ஹேர் கிளிப் எடுக்கும்போது, அவன் பக்கத்துல நின்னு பார்த்திருப்பான். உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். நீ தூங்குறது, முழிக்கிறது எல்லாத்தையும் பார்த்திருப்பான். இப்ப கூட நம்ம பேசுறத அவன் இங்க நின்னு பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னா, இது எங்க ஆரம்பிச்சதோ நம்ம அங்க போகணும். வா கனியோட வீட்டுக்கு போலான்னு" அங்க கூட்டிட்டு போறாரு. இப்ப கனியோட வீட்டுக்கு போயிட்டு அங்க பார்க்குறாங்க. பார்த்தா அங்க கனியோட ரூம்ல கனியோட சலங்கைய காணோம். "கண்டிப்பா உன்ன ஃபாலோ பண்றான்ல, அவன் தான் இந்த சலங்கையும் எடுத்திருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டர் சொல்றாரு. பாவம் அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அவன் கனியோட ஃப்ரெண்டா? லவ்வரா? இல்ல அவனுக்கு கனி மேல கோவமா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, வீட்டு வேலைக்காரங்களுக்கு தான் இந்த மாரி விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டு ஜன்னல் வழியா பார்த்து பக்கத்து வீட்ல இருக்கிற எல்சம்மா கிட்ட போய் பேசுறாங்க. எல்சம்மா அந்த வீட்ல வேலைக்காரங்களா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அவங்க இந்த மாதிரி கனி நல்ல பொண்ணு. அவளுக்கு எந்த பசங்களோடையும் பழக்கம் கிடையாது. அவங்க குடும்பத்துக்கே ஏதோ சாபம் இருக்குன்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்ப அவ தம்பி கிரணுக்கு எப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு வந்து எதனா தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கருந்து வந்துடுறாங்க. ரோஹன் கொஞ்ச நாளைக்கு அவன் வீட்ல தங்காம, வேற இடத்துல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு போயிட்டு, அவன் வீட்டுக்குள்ள கூட போகாம, அவனோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ரோஹன் அங்கருந்து கிளம்பும்போது தான் முதல் தடவையா அவன் ஃபோன்ல கனியோட ஃபோட்டோவ பார்த்து, "ஐ அம் சாரி கனி" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதே நேரத்துல இங்க இந்த பக்கம் நமக்கு கான்ட்ராக்டர காட்டுறாங்க. இங்க கான்ட்ராக்டர் வீட்ல துணி காய வச்சுட்டு இருக்காரு. அப்போ கனி விழுந்து தற்கொலை பண்ணிட்டு அந்த கிணத்த பார்த்து பயந்து போய் நிக்கிறாரு. அன்னைக்கு நைட் அவர் வீட்ல உட்கார்ந்து சாப்பிடும்போது, யாரோ ஒரு வீட்டு பின்னாடி ஜல் ஜல்ன்னு சலங்க போட்டு நடந்து வர சத்தம் கேட்குது. இவரு பொறுமையா அப்படியே பார்க்குறாரு. திடீர்னு அந்த சத்தம் இவரு வீட்டு கதவு முன்னாடி வந்து நிக்குது. இவரு எதிர்ல இருக்க சேரு தானா பின்னாடி போகுது. உடனே ஆளு பயந்து போய் அங்கருந்து அப்படியே பின்னாடி ஓடி போயிடுறாரு. ஓடி போய் பூஜை ரூம்ல கதவ தாப்பால் போட்டுக்கிறாரு. அப்போ அந்த கதவு கேப்ல அந்த ஆவி வந்து எதிர்ல நின்னு பார்த்துட்டு அங்கருந்து போயிடுது. தான் வீட்டுக்குள்ள உண்மையாவே ஆவி கண்ணு முன்னாடி வந்துட்டு போறத கான்ட்ராக்டர் பார்த்துடுறாரு. எப்படியாவது இந்த பிரச்சனைய சீக்கிரமா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கும் ரொம்ப பயம் வந்துருது. இப்ப மறுநாள் காலையில ரோஹனும் கான்ட்ராக்டரும் சேர்ந்து கனி டான்ஸ் கத்துட்டு இருந்த அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போறாங்க. அங்க கனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ண கூப்பிட்டு தனியா பேசுறாங்க. இந்த மாதிரி கனி பின்னாடி யாராவது பையன் சுத்திட்டு இருந்தானா? கனிக்கு யாருன்னா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு, "அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. கனி ரொம்ப ரிசர்வ்டு. யார்கிட்டயும் பேசவே மாட்டா. ஆனா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இங்க ஜெராக்ஸ் கடையில வேலை செய்ற பையன் ஒருத்தன் அடிக்கடி வந்து கனிய பார்க்கறதுக்கு எங்க வாசல்ல நின்னுட்டு இருப்பான். போம்போதெல்லாம் பின்னாடியே வருவான்" அப்படின்னு சொல்றா.
ஆனா, அவனால எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அதனாலேயே நாங்க அவன பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. சரி தேவையில்லாம எதுக்கு போய் இவன கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அவனால நமக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே! கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பையனே வந்துட்டு வர்றத நிறுத்திட்டான். அதனால நாங்க அத அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்போ கான்ட்ராக்டரும், ரோஹனும் சேர்ந்து அந்த பையன் வேலை செஞ்ச ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு அந்த பையன் பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன பத்தி சொல்றாங்க. அந்த பையன் இங்க தான் வேலை செஞ்சான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவன் ஃபாரின் போயிட்டான். அவன் இப்ப இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த சர்ச் ஃபாதர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் அவன வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். ஆனா உண்மையாவே அவன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பையன தேடி இவங்க 2 பேருமே சர்ச்சுக்கு போறாங்க. இப்போ கான்ட்ராக்டர் சர்ச்சுக்கு போயிடுறாரு. அப்ப கான்ட்ராக்டர் ரோஹன் கிட்ட, இப்ப அந்த பையன் ஃபாரின் போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல. அவங்க சொன்ன அதே ஏஜென்ட் மூலியமா தான், இங்க கனி வீட்ல பக்கத்துல இருக்கிற அந்த வேலைக்கார அம்மாவோட பையன் மனுவும் போயிருக்கான். அவனும் ஃபாரின் தானே போயிருக்கான். அதனால அங்க போய் விசாரிச்சா அந்த ஏஜென்ட்ட நம்ம புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரு சர்ச்சுக்கு போயிடுறாரு. ரோஹன் அந்த அம்மாவ பார்க்கறதுக்கு கனி வீட்டு பக்கத்துல இருக்க அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுறான். இப்ப ரோஹன் அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு, "அம்மா உங்க பையன் மனுவ பத்தி கொஞ்சம் பேசணுமே. உங்க பையன் மனு வந்து ஒரு ஏஜென்ட் வந்து ஃபாரின் அனுப்பிச்சு வச்சார்ல. அந்த டீட்டெயில்ஸ் இருக்காம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மா, "அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நேரம் உட்காருப்பா நான் தேடி தரேன்னு" சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கான்ட்ராக்டர் போயிட்டு சர்ச்சில விசாரிக்கிறாரு. சர்ச்சில அந்த சர்ச் ஃபாதர், "பிலிப்ஸ் ரொம்ப நல்லவன். நல்லா சாமி கும்பிடுற ஆளு. இங்க இருக்க எல்லா புக்ஸும் அவன் படிச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லுவாரு. பைபிள்லாம் மொத்தமா படிச்சவன் அவன் அப்படின்னு சொல்றாரு. "பிலிப்ஸ பார்க்க முடியுமா ஃபாதர்?" அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டர் கேட்கிறாரு. சர்ச்சு கொயர்ல பாடும்போது ஃபோட்டோ எதுனா எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ இருக்கும். "இதோ இருங்க காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இப்ப இந்த பக்கம் ரோஹன் அந்த அம்மாவோட வீட்டுக்குள்ள இருக்க ஃபோட்டோவெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்க கான்ட்ராக்டர் சர்ச்சில இருக்க அந்த கொயர் ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அதுல மனு தான் பிலிப்பா நின்னுட்டு இருக்கான். இங்க ரோஹனும் மனுவோட வீட்ல மனுவோட ஃபோட்டோவ பார்த்துட்டு, அது கீழ பிலிப்ன்னு பேர் எழுதியிருக்கிறத பார்த்துடுறான். இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருது மனு தான் பிலிப் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரோஹன் அவங்க அம்மா கிட்ட, "மனுவுக்கு பிலிப்ன்னு இன்னொரு பேர் இருக்காமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா அதுதான்ப்பா அவனோட நெஜ பேரு. எல்லாரும் சர்ச்சில அவன அப்படிதான் கூப்பிடுவாங்க. சர்ச்சில அவனுக்கு அந்த பேர் தான் வச்சாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு கதவு பூட்டியே இருக்கு. இவன் அந்த கதவ பொறுமையா தொறந்துட்டு உள்ள போய் பார்க்குறான். பார்த்தா ரோஹன் ஷாக் ஆற மாதிரி அந்த பெட்டு மேல அழுகிப் போன மனுவோட செத்துப்போன உடம்பு கிடக்குது. அது கால்ல 2 சலங்க மாட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமு ஃபுல்லா கனியோட திங்ஸ் நெறைய இருக்கு. அவளோட ஹேர் கிளிப்பு, அவளோட வளையலு, அவளோட ஃபோட்டோ அப்படி இப்படின்னு அவளோட திங்ஸ் எல்லாம் நெறைய கிடக்குது. இப்போ ரோஹன் அப்படியே திரும்புறான். பட்டுன்னு அவன் மண்டையில ஏதோ கட்டையால அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா செத்துப்போன மனுவோட அம்மா தான் அவன அடிக்கிறாங்க. ரோஹன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இப்போ மனுவோட அம்மா ரோஹன் கிட்ட அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது. எப்பவுமே அவன் பழக்கவழக்கங்கள் எதுவுமே மாறக்கூடாது. இந்த பைபிள் வசனங்கள படிச்சுக்கிட்டு இந்த ஜன்னல் வழியா அவன் கனிய பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா கனிகிட்ட நேரா போய் பேசுறதுக்கு அவனுக்கு ஒரு நாள் கூட தைரியம் வந்தது கிடையாது. அவன பொறுத்தவரைக்கும் அவன் இங்கிருந்து அவள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நெனைச்சான். ஆனா அவனுக்கு எப்போ உடம்பு சரியில்லாம போச்சோ, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கனியோட முகத்த அவன் மறக்க ஆரம்பிச்சதா சொன்னான். என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கனி வீட்ல வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, கனியோட ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து குடுத்தேன். அப்படியே கனியோட பொருட்கள் ஒண்ணொண்ணா இங்க எடுத்து வந்து குடுத்தேன். அவளோட வளையலு, கம்மலு, ஹேர் கிளிப்புன்ட்டு. இப்ப இந்த ரூம் ஃபுல்லா கனி இருக்கா. ஆனா என் பையன் இங்க இல்ல. ஆனாலும் அவன் பழக்கவழக்கம் எதுவுமே மாறாம நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். ஆனா இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சதுனால நான் உன்ன கொல்லப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கான்ட்ராக்டர் பிலிப் தான் மனுன்னு தெரிஞ்சுட்டு, இப்போ மனு வீட்டுக்கு வராரு. ஏன்னா ரோஹன் இங்க தான் வந்திருக்கான்னு அவருக்கு தெரியும். கரெக்ட்டா அவரு வராரு. இங்க மனுவோட அம்மா ரோஹன கட்டைய வச்சு அடிக்க பார்க்குறாங்க. அவங்கள தடுத்துட்டு ரோஹன காப்பாத்திடுறாரு. ரோஹன் உடனே "சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும்" அப்படின்னு சொல்றான். ஆனா கான்ட்ராக்டர், "இல்ல அவசரப்படாத. அந்த பொணத்தோட கால்ல பாரு சலங்கை கட்டியிருக்கான். இந்த சலங்கை தான் அவன் ஆத்மாவ இங்கிருந்து போக விடாம புடிச்சு வச்சிருக்கு. இந்த சலங்கைய அவன் கால்ல இருந்து கழட்டிட்டா இவன் ஆவி இங்கிருந்து போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலங்கைய பொறுமையா போய் கழட்ட பார்க்குறாரு. அப்போன்னு பார்த்து மனுவோட அம்மா வந்துடுறாங்க. ரோஹன் அவங்க அம்மாவ தடுத்து அந்த ரூம்ல இருந்து வெளிய இழுத்துட்டு போயிடுறான். அங்க அவங்க அம்மா ஒரு கோடாரி எடுத்து ரோஹன அடிக்கிறாங்க. அந்த கோடாரிய தடுத்து அவங்க அம்மா கூட இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல உள்ள கான்ட்ராக்டர் மனுவோட பாடியோட கால்ல இருந்து அந்த சலங்கைய கழட்ட பார்க்குறாரு. அப்ப திடீர்னு கான்ட்ராக்டருக்கு உள்ள யாரோ வந்தா மாதிரி இருக்கு. கதவெல்லாம் டக்கு டக்குன்னு மூடிக்குது. செத்துப்போன மனுவோட டெட் பாடி பொறுமையா அப்படியே கான்ட்ராக்டர் பின்னாடி எழுந்துக்க ஆரம்பிக்குது. இவரு பயந்து போயிடுறாரு. இந்த பக்கம் கதவுக்கு வெளியே ரோஹன் ஒரு வழியா அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அவங்க கையில இருக்க கோடாரிய புடுங்கி அந்த கதவை அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா கான்ட்ராக்டர் கீழே கிடக்குறாரு. அவன் கழுத்தை புடிச்சு அந்த ஆவி நெரிக்குது. கான்ட்ராக்டர் மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு கீழே கிடக்குறாரு. அவர் சாக போறாரு. அவரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே பார்க்குறான். பெட் மேல மனுவோட டெட் பாடி இருக்கு. சலங்கைய கையில பிச்சு கழட்ட முடியாதுன்னு சொல்லி கையில இருக்கிற கோடாரி எடுத்து சலங்கையோட சேர்த்து காலையே வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த 2 காலையும் வெட்டி கால தனியா துண்டா எடுத்துடுறான். வெளியில மனுவோட அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த 2 காலையும் சலங்கையோட எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற அடுப்புல போட்டு அதுல கிருஷ்ணால ஊத்தி கொளுத்தி விட்டுறான்.
இப்ப உள்ள போயிட்டு கான்ட்ராக்டர அவங்க அங்கருந்து காப்பாத்தி, "வாங்க இங்கருந்து போயிடலாம்" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நெருப்பு இங்கேயும் அங்கேயும் பரவி, அந்த மனுவோட டெட் பாடி இருக்க ரூம் ஃபுல்லா பத்திக்க ஆரம்பிக்குது. அந்த நெருப்புல அவன் உடம்பு எரிஞ்சு, அந்த ஆத்மா அப்படியே அங்கருந்து போக ஆரம்பிக்குது. மனுவோட அம்மா, "என் பையன் போறான், என் பையன் போறான்னு" அழுவுறாங்க. ரோஹன் கடைசியில அவங்க அம்மாவ அங்க தனியா விட்டு போகாம, அவங்க அம்மாவையும் அங்கருந்து காப்பாத்தி வெளிய கூட்டிட்டு மனுவோட டெட் பாடி மொத்தமா எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிடுது. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. கான்ட்ராக்டர் எப்பவும் போல ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாந்திரீகம் அதெல்லாமும் லைட்டா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர பார்க்க கிளையண்ட்ஸ்லாம் வராங்க. இன்னொரு பக்கம் ரோஹன் இப்போ ஃபுல்லா ஆளே மாறி கொஞ்சம் நல்லவனா மாறிட்டான். படத்தோட ஆரம்பத்துல ரொம்ப சுயநலவாதியா இருந்தவன், இப்போ ரொம்ப எம்பத்தியோட இருக்கான். இவன் இப்போ அவங்க அப்பா கூட ஃபாரின் போறதுக்கு முடிவு பண்ணிட்டு, "நான் ஊர விட்டு போறேன்" அப்படின்னு கான்ட்ராக்டருக்கு லாஸ்ட்டா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். அப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் பெட்ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவன் பெட்ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். பார்த்தா அவன் பெட் மேல யாரோ உட்கார்ந்திருக்க மாரி பெட் அமுங்கி இருக்கு. இவன் கொஞ்சம் பொறுமையா கிட்ட போயிட்டு அந்த பெட்ஷீட்ட எடுத்து அப்படியே தூக்கி போடுறான். அந்த பெட்ஷீட் ஒரு ஆள் மேல போய் விழுந்தா மாதிரி அப்படியே ஒரு உருவமா இருக்குது. உடனே ரோஹன் அப்படின்ட்டு கனியோட குரல் கேட்குது. அவ்வளோதான் இவன் பயந்து போயிடுறான். இதோட இந்த படம் முடிஞ்சிருது. இந்த படத்தோட லோகேஷ் கனகராஜோட எல்சியூ மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஹாரர் யூனிவர்ஸ் கிரியேட் ஆனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.